போய் சொன்னேன். இங்க பாருங்கய்யா, ஒண்ணுமே இல்லையா. மேலே விழுந்துருச்சா? ஆமாய்யா, வயசாடு வயசாலும் முடியல பாருங்கய்யா. உள்ள ஃபுல்லாக டேமேஜ் தான். நாங்கள் வெளியே தான் சார் பார்த்துக்குறோம், வீட்டுக்குள்ளே படுக்க மாட்டோம். சாப்பிட்றதோடு சரி, வாசலில் பாய் போட்டு பார்த்துக்குவோம். 1800 வீடு கட்டினீங்க, 1400 வீடு கொடுத்துட்டீங்க. எங்களோட 195 வீட்டுக்கு மட்டும் கடந்த கால அமைச்சரும் சைன் பண்ணல, கரண்ட்ல இருக்கிற அமைச்சரும் வந்து எங்களுக்கு சைன் பண்ணல. நான் பயோமெட்ரிக் வச்சு வீடு வீடா ஸ்லேட் வச்சு போட்டோ எடுத்து எல்லாமே பண்ணாங்க. ஆனா இப்ப வரையிலுமே எங்க ஃபைல் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. மா சுப்பிரமணியம் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து 195 வீடும் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ வந்து எங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொண்டாந்து இங்கே வீடு கொடுக்குற மாதிரி இருக்காங்க. இங்கே கொசுலையும் நாத்தத்துலையும் காவா தண்ணிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கிடக்குறோம். வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வரிசையில் நின்று ஓட்டு போட்டும் கூட வீடு வாசல் கூட கொடுக்காம அடுத்த ஏரியாவுக்கு சேல்ஸ் பண்ணுறான். வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் 2004 இந்த மக்களுக்கு வீடு ஒதுக்கீடு செஞ்சாங்க. இந்த ஸ்கீமை வந்து கவர்மெண்ட்ல ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். இது ஜென்ரலா பழைய அலாட்டி கொடுக்குற மாதிரி இது கொடுக்க முடியாது. கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. தேர்தல் அறிவிப்பு வந்ததுனால இதை அப்படியே நிறுத்திட்டாங்க. நேற்றுலேருந்து நான் எம்எல்ஏ கான்டாக்ட் பண்ணுறேன், ஃபோன் பண்ணுறேன். இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு பஸ்ஸில் உட்காரும்போது கூட பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கால் பண்ண சொன்னாங்க. கால் பண்ண ஃபோன் எடுக்கவே இல்லை. கட்டி ரெடியாக இருக்கிற வீடை ஏன் இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்க? சில பேர் வந்து அதை வித்துட்டேன்னு சொல்கிறாங்க. சொன்னேன், இங்க பாருங்கய்யா, ஒண்ணுமே இல்லையா. மேலே விழுந்துருச்சா? ஆமாய்யா, அன்னைக்கு வந்து காட்டுறேன்யா, 2 ஆசத்துக்கு பண்ணையா, வயசாடு வயசாலும் முடியல பாருங்கய்யா. அப்புறம் மழை பெஞ்சா தண்ணி விடும் உள்ளதாய்யா வரும். எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்கள் எவ்வளோ வருஷமாக்குறோம். ஒரு நாங்கள் சின்ன பசங்க கோயிலில் பிடிச்சோம் போட்டு எல்லாம் வச்சுக்கிறேன் என் பிள்ளை. 3 பேர் நாங்கள் 2 பேர். உடஞ்சி தலையில் விழுந்துருச்சா அவங்க தலையில்? அது அன்னைக்கு விழுந்துச்சு, காட்டினேன் கொண்டாந்து எல்லாரையும் கொண்டாந்து காட்டினேன். நான் போட்டு சொல்கிறேம்மா நாரி தொடமக்கா கதிர் மறுக்க பாருங்க எப்படி பாருங்க எல்லாம் உடஞ்சி போச்சு. மழை வந்ததுன்னா தண்ணி இருக்க முடியாது. கொடை பிடிச்சிருந்தா உக்காந்து கட்டில் மேலே வீட்டுக்குள்ளே கொடை பிடிச்சதா? கொடை பிடிச்சின்னு இருப்பையா. எல்லாம் வெள்ளம் வருந்த 2 மூட்டை வெள்ளம் வந்தது. எல்லாம் அப்படி அப்படியே போயிடுச்சு. சாமான் விட்டுட்டு போயிட்டேன். அரசிட்ட கொண்டு போவோம், வீடு கொடுத்துருவாங்க சீக்கிரம். கேள்வையா, உங்களுக்கு புண்ணியமாக போகுதையா. எனக்கு ரொம்ப கஷ்டமாகுதையா. அது பாருங்கய்யா, இழுத்து வந்து வருங்கய்யா, மேலெல்லாம் இருக்க முடியலையா. அழுகாதீங்க அழுகாதீங்க, வீடு கொடுப்பாங்க, கொடுக்க சொல்லுவாங்க. இது பண்ணா பண்ணும். மழை வந்ததுன்னா பயம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஐயா ஒரு அடுக்குன்னு இல்லை, எல்லாரும் விடுமே எல்லாம் உட்காந்து கிடப்போம் அப்படியே அப்படின்ட்டு சோறு தண்ணி இல்லாத. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங் இல்லாமல் இடிஞ்சு விழுதுங்க. சின்ன ஒரு மழைக்கே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வழியாக டாய்லெட் வழியாக கீழே குளிக்கிற பாத்ரூம் சைட்லேருந்து தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுது. சரிங்களா? இன்னொன்று வந்து சீலிங் ஃபேன் எல்லாமே இடிஞ்சு பல வீட்டுங்களில் விழுந்திருக்கு. ஜன்னல் எல்லாமே வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. என்ன சொல்கிறது, ஒரு மனுஷன் வாழறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத வீடு தான் வந்து 195 வீடு மட்டும் நீங்கள் நிறுத்திருக்கீங்க. 1800 வீடு கட்டினீங்க, 1400 வீடு கொடுத்துட்டீங்க. எங்களோட 195 வீட்டுக்கு மட்டும் கடந்த கால அமைச்சரும் சைன் பண்ணலை, கரண்ட்டில் இருக்கிற அமைச்சரும் வந்து எங்களுக்கு சைன் பண்ணலை. நாங்கள் யாரையுமே நாங்கள் குறை சொல்ல, அவங்கவுங்க எங்களுக்கு எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எங்களுக்கு இந்த 195 வீடை வந்து கொடுத்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சின்ன மழைக்கு கூட இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம் தான் மழை பெஞ்சுது. அந்த மழைக்கே எங்கள் வீடெல்லாம் தாங்கலை. வீட்டுக்குள்ளார தண்ணி வந்துச்சு, ட்ரைனேஜ் வழியாக தண்ணி வந்துச்சு, வாசல் வழியாக தண்ணி. இன்னும் செம்பரம்பாக்க ஏரியில் வந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா கூவாத்தில் போகிற தண்ணி மொத்தமாக எங்கள் சைடில் தான் வருது. நாங்கள் ரொம்ப வயசு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ரொம்ப 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 சிரமப்படுறோம். இப்போ எங்களுக்காக கட்டி விட்டு இந்த புது வீட்டில் நான் எங்களை கொண்டு போய் விட்றேன், அந்த 195 வீட்டையும் கொண்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இங்கே 195 வீடும் கொடுக்குறேன்னு சொல்லி இங்கே புதிய வீட்டில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு போர்டெல்லாம் ஒட்டினாங்க, நோட்டீஸ் எல்லாம் ஒட்டினாங்க. ஒட்டிய பின்ன இப்போ வந்து எங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொண்டாந்து இங்கே வீடு கொடுக்குற மாதிரி இருக்காங்க. இங்கே கொசுலையும் நாத்தத்துலேயும் காவா தண்ணிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கிடக்குறோம். இடிஞ்சு அங்கங்கே கிராக் ஆகி மேலெல்லாம் இடிஞ்சு தலை மேலே உழுது. இன்னும் சில பேருக்கு உழுந்து எப்போ உழுமோ தெரியாது. அதை போல் ஒரு வந்து கேடான நிலையில் இந்த வீடெல்லாம் இருக்குது. 195 வீடும் 2004 கட்டி கொடுத்ததுங்க ஐயா. 2020 2020 கொடுத்துருக்கணும் எங்களுக்கு. இது வரைக்கும் கொடுக்கல.
எந்த இதுவும் வந்து இது பண்ணி கொடுக்கல, எந்த அரசாங்கமும் கொடுக்கல. வீடு இடிஞ்சு இது ஆபத்தான நிலையில் இருக்குது. இடிஞ்சு விழுந்துட்ட பிறகு வந்து பேர் வாங்கிறதுக்காக வந்து புண்ணியம் கிடையாது. நாங்கள் தருவோன்றவங்கள கண்டி இன்னும் தந்த பாடு இல்லை. இப்போ வந்து வேறு எங்கேயே இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் வந்து அலர்ட் போட்டு கொடுக்குற மாதிரி சொல்லி அலர்ட் போட்டேன் அப்படின்றாங்க. இப்போ நாங்களாம் 195 வீட்டுக்காரன் எங்கே போகிறது? கால் மேலே ஊண்டிச்சு, தலை மேலே ஊண்டிச்சு, முட்டிலாம் அடிபட்டுக்குது. அங்கே பாருங்க, செவரு ஊண்டி அப்படியே வச்சுருக்கேன். உள்ளே ஃபுல்லாக டேமேஜ் தான். நாங்கள் வெளியே தான் சார் பார்த்துக்குறோம், வீட்டுக்குள்ளே படுக்க மாட்டோம். சாப்பிட்றதோடு சரி, வாசலில் பாய் போட்டு பார்த்துக்குவோம். வெளியே ஆளுங்களை எடுத்துன்னு வந்து விட்டுறாங்க சார். ஃபஸ்ட்டு வந்து ஆராயபுரத்தில் எடுத்துன்னு வந்து ஒரு பில்டிங் ஃபுல்லாக அந்த இங்கே கோயிலாண்ட விட்டாங்க. அதுக்கப்புறம் சைதாப்பேட்டில் இருக்கிறவங்களாம் விட போகிறேன், அவங்களுக்குலாம் வீடு இல்லை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கேட்டால் சைதாப்பேட்டில் யார் வராங்க, காசு கொடுத்து வீடு வாங்குறாங்க அப்படின்ட்டு அப்படி சார். உள்ள பூரா ஒழுகுது சார், கொசு தொல்லை நிறையா. அதனால டேமேஜோட 2 பேருக்கு மேலே படுக்க முடியாது. இங்கே வருங்க, உள்ள சீலிங்கி போட்டு அட்டையை போட்டு மூடி வச்சுருக்கேன். 70 வருஷமாக இருக்கிறேன் இந்த ஏரியாவில். கலைஞர் கூட்டு வந்து சித்ரா தேட்டர்லேருந்து, சித்ரா நகர்லேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து விட்டார். 190 வீடு. வீடு அலாட் பண்ணி ஏன் புது கவர்மெண்ட் வந்திருக்காங்க, ஏன் உங்களுக்கு வீடு கொடுக்கல? வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வரிசையில் நின்று ஓட்டு போட்டும் கூட வீடு வாசல் கூட கொடுக்காம அடுத்த ஆளுக்கு அடுத்த ஏரியாவுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறான் வீட்டை. உங்களோட வீடை வந்து இன்னொருத்தவங்க சேல்ஸ் பண்ணுறாங்களா? சேல்ஸ் பண்ணுறான். யார் பண்ணுறது? யார்? கட்சிக்காரங்க தான். வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் 2004 இந்த மக்களுக்கு வீடு ஒதுக்கீடு செஞ்சாங்க. ஓகேங்களா? அது செஞ்சுட்டு அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு அத்தியாவசியமாக ஒரு 2004 கொடுத்தாங்க. 2015 பார்த்திங்கன்னா பெரும் வெள்ளம் வந்து பார்த்திங்களா, அதில் மக்கள் ரொம்ப பாதிப்பாகி அந்த செவரு சேதமடைஞ்சு தளம் வரைக்கும் பிரச்சனை ஃபுல்லாக முழுகிடுச்சு. அது பிறகு சின்ன சின்ன ரிப்பேர், சின்ன சின்ன விஷயத்துக்கு ஸ்லம் போர்டு வந்து எந்த வகையிலும் இதுக்கு இது வந்து இந்த ஸ்கீமில் வந்ததுனால ஒரு சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்கு கூட இவங்க போர்டு வந்து எந்த சப்போர்ட்டும் கொடுக்கல. நடைமுறையில் என்ன சிக்கலாக இருந்ததுன்னா, இது வந்து இந்த வால்மீகி அந்த வாம்பே ஸ்கீம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமை வந்து கவர்மெண்ட்டில் ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். இது ஜென்ரலாக இது பழைய அலாட்டி கொடுக்குற மாதிரி இது கொடுக்க முடியாதுன்ட்டு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது நம்முடைய மக்களுடைய என்ன சொல்கிறது எல்லாம் கரெக்டாக தேர்தல் அறிவிப்பு வந்ததுனால இது அப்படியே இதில் நிறுத்திட்டாங்க. அதை அப்படியே நிறுத்ததுனால இந்த மக்களுக்கு மட்டும் ஒன்றும், ஆனால் இந்த மக்களுக்கு உண்டான பயோமெட்ரிக் எடுத்துட்டாங்க, எனுமரேஷன் எல்லாமே எடுத்து டாக்குமெண்ட்லாம் வாங்கி எல்லாமே ரெடியாகவே இருக்குது. இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து இப்போ புதிய கவர்மெண்ட்டு ஆட்சி அமைச்சிருக்கு. இந்த எவ்வளோ வீடு அலாட் ஆகிருக்கு, எவ்வளோ பேர் இருக்காங்க? எல்லாருக்குமே வீடு அலாட் 195 பேருக்கும் கணக்கீடு செஞ்சு 195 பேரும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீடும் இதில் இருக்கிற மொத்தம் 17 பிளாக்கு, 17 பிளாக்கில் வந்து 15 பிளாக்கு கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து ஐஜே பிளாக்னு இருக்குது. அதில் வந்து 192 வீடு ரெடியாக இருக்குது, மீதி 3 கொடுத்துட்டுருக்காங்க. மொத்தமே அவங்க ரெடியாகவே இருக்குது. இதில் என்ன ஒரு குளறுபடி ஆனதுன்னா, இன்றைக்கி இந்த மக்களுடைய ஆவேசமோ கோபத்துக்கு காரணம் என்னென்னா, நேற்று வந்து இப்போ நீங்கள் வந்து சைதாப்பேட்டில் இந்த சத்யா நகர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து அவங்க ஆக்கிரமிப்பு ஏதோ வந்து 60 வீடு அலாட்மெண்ட் கொடுத்ததை அந்த வீடை வந்து நேற்று ஏதோ கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது எங்களுக்கு ஏன் கொடுக்கல, இதை தான் நேற்று நைட்டு கிளப்பி விட்டாங்க. இதை நம்மலாம் சொல்லி பார்த்தோம். ஆனால் அவங்களோட பயத்தை வந்து நியாயமான பயம், அந்த பயத்தை வந்து நம்ம யாரும் தடுக்க முடியாது. சரி, இப்போ உங்களோட என்ன வேணும், நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம், மறியல் பண்ணாதான் மக்கள் அதிகாரிகள் நம்மளை தேடி வருவான்னு பண்ணி இன்றைக்கி செஞ்சோம். சைதாப்பேட்டில் உள்ள மக்களுக்குலாம் வீடு கொடுக்குறாங்க, உங்களுக்கு கோட்டுப்புறத்து மட்டும் கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே, உண்மையாக? அது உண்மைதான். அந்த சைடில் மாந்தோப்பில் உள்ளவங்களுக்கு எல்லாமே அலர்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் 195 வீட்டுக்காரங்களும் டாக்குமெண்ட்லேருந்து பக்கா ஐடி ப்ரூஃபோடு நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஆனால் எந்த ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப்மே இல்லாமல் அங்கே சைதாப்பேட்டில் இருக்கிறவங்க டி நகரில் உள்ளவங்களாம் கியூ பிளாக்கு அலர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எந்த அடிப்படையின் பேரில், அவங்க எந்த ஐடி ப்ரூஃப் அடிப்படையின் பேரில் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுக்கட்டும், வீடு இல்லாதவங்களுக்கு கொடுக்கட்டும், நாங்கள் அதை வேண்டான்னு சொல்லலை. எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வீடு கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டமே நாங்கள் நடத்துறது. இன்னமும் எங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் பயோமெட்ரிக் வச்சு வீடு வீடாக ஸ்லேட் வச்சு ஃபோட்டோ எடுத்து எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இப்போ வரையிலுமே எங்கள் ஃபைல் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. பேச்சுவார்த்தைலாம் முடிச்சிருக்காங்க, என்னக்கா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? என்னென்னா, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், இந்த புதன்கிழமை போய்ட்டு எம்டியை போய் பார்த்து பேசிவிட்டு நாங்கள் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஒரு வாரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஒரு வாரம் முடியும் போது கூட அந்த 195 வீடு உங்களுக்கு அலாட் பண்ணலாம், என்ன பண்ணுவீங்க அடுத்து? மறுபடியும் போராட்டம் தான் பண்ணுவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. புது கவர்மெண்ட் வந்திருக்காங்க, பழைய கவர்மெண்ட் செய்யலை, இந்த கவர்மெண்ட் செய்வாங்க நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இல்லை சார், நாங்கள் நேற்றுலேருந்து நான் எம்எல்ஏ கான்டாக்ட் பண்ணுறேன், ஃபோன் பண்ணுறேன். இப்போது அரெஸ்ட் பண்ணிவிட்டு பஸ்ஸில் உட்காரும்போது கூட பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கால் பண்ண சொன்னாங்க. கால் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லை. அவர் எம்எல்ஏ ஃபோன் எடுக்க மாட்டாங்க. எடுக்கலை. நாங்கள் இன்ஃபார்ம் நேற்றுலேருந்து அவருக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், அவங்க எடுக்கவே இல்லை ஃபோனு. ஆமாம், ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். அந்த பாம்பே குரூப்பில் அவரோட பேருமே இருக்குது.
இப்போ இவ்வளோ நாளாக இல்லாமல் நீங்கள் திடீர்னு இப்போ எதுக்காக போராட்டம் பண்ணுறீங்க? இல்லை, இது எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க வீடு. ஆனால் அந்த 195 வீடு கட்டி ரெடியாக இருக்கிற வீடை ஏன் இன்னும் கொடுக்காம வச்சுருக்காங்க? சில பேர் வந்து அதை வித்துட்டேன்னு சொல்கிறாங்க. சைதாப்பேட்டை ஆளுக்கு 61 பேருக்கு அலாட் பண்ணி கொடுத்துட்டேன்றாங்க. அதனால் எங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கும்போது அப்போ நமக்கும் கொடுக்கணும்னு கேட்குறீங்க? வெளியிலேருந்து வந்த சைதாப்பேட்டை ஆளுங்களுக்கு கோட்டபுரத்தில் வீடு கொடுக்கும்போது கோட்டபுரத்தில் பிறந்து வளர்ந்த எங்களுக்கு ஏன் வீடு கொடுக்கலான்றதுக்காக தான் நாங்கள் போராட்டம் பண்ணோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து